வெல்கம் டு இங்கிலீஷ் வித் திப்பு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஷனிங். இதில் ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது பார்ட் 2. இப்போ பாருங்களேன், வேர் யூ இன் மிலிட்டரி அப்படின்னு கேட்டாக்க என்ன அர்த்தம்? நீங்கள் மிலிட்டரியில் இருந்தீங்களா அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் இன் மிலிட்டரி. இஸ் கார்த்திக் மூவிங் டு சென்னை? நோ, ஹீ இஸ் நாட் மூவிங். கார்த்திக் சென்னைக்கு போகிறாரா? இல்லை, அவர் போகல. ஷுட் ஐ கோ வித் மை கார்டியன்? என்னுடைய கார்டியனோட நான் போகணுமா? எஸ், யூ ஷுட். ஆமாம், நீ போகணும். ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க்? எஸ், ஐ ஹாவ். உன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாம், நான் முடிச்சிட்டேன். இதில் எல்லாமே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்பு இருக்கிறது நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் இதில் வேர், ஆன்சரில் வாஸ், இங்கே இஸ், ஷுட், ஹாவ். கொஸ்டின்லேயும் உங்களுக்கு அந்த ஹெல்பிங் வேர்பு நமக்கு தெளிவாக இருக்குது, ஆன்சர்லேயும் தெளிவாக இருக்குது. ஹெல்பிங் வேர்பு பற்றி நம்ம வேர்ப் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை பார்த்தா உங்களுக்கு எளிமையாக விளங்கும். இந்த கொஸ்டினில் எல்லாத்துலேயுமே ஹெல்பிங் வேர்ப் வெளிப்படையாக இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் எழுதுறதும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் நம்ம சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கிறணும். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் மட்டும் இருக்குதான்னு பார்த்துக்கிறணும். இதை தவிர்த்து இதில் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் டூ, டஸ், டிட் இது வரும் பொழுது ஒரு சின்ன நுணுக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். டு யூ லைக் காஃபி? நோ, ஐ டு நாட் லைக் காஃபி. இதில் பாருங்கள், டு யூ லைக் காஃபி அப்படின்னு கேட்கும்போது இங்கே ஐ டு நாட் லைக் காஃபி கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்துடுதுனாக்கா, டூ அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பு வெளிப்படையாக வந்துடுது. உனக்கு காஃபி பிடிக்குமா? இல்லை, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறோம். ஆனால் எஸ் சொல்லும்போது பாருங்கள், ஐ லைக் காஃபின்னு சொல்லணும். இங்கே டூ என்னாச்சு? ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, டூ ப்ளஸ் லைக் சேர்ந்து லைக் அப்படின்ட்டு வந்துடும். ஆன்சரில் டூ ப்ளஸ் லைக் சேர்ந்து லைக்குன்னு வந்துடும். அதே மாதிரி டஸ் ஹீ ப்ளே ஃபுட்பால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஃபுட்பால் விளையாடுவாரா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், எஸ், ஹீ பிளேஸ் ஃபுட்பால்னு சொல்கிறோம். இங்கேயும் கேள்வியில் இருந்த டஸ் இங்கே இல்லாமல் போச்சு, பிளேஸ்ன்னு வந்திருக்கு. ப்ளேக்கு பதிலாக பிளேஸ்ன்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக அர்த்தம் என்னென்னா, டஸ் ப்ளஸ் ப்ளே சேர்ந்து பிளேஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டிட் யூ சி யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னா, நீ உன் ஃப்ரெண்டை பார்த்தியான்னு கேட்குறோம். ஆமாம், நான் பார்த்தேன்னு சொல்லும் பொழுது ஐ சா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே எந்த டிட்டு இல்லை. டிட்டு எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, இந்த சாங்கிற பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. டிட் ப்ளஸ் சி சான்ட்டு வந்துடும். அதே சமயத்தில் நான் அவரை பார்க்கலன்னு சொல்லும் பொழுது நோ, ஐ டிடின் சி அப்படின்னு நமக்கு நேரடியாகவே அந்த ஹெல்பிங் வெர்பு தெரிகிறது மாதிரி இருக்கும். ஸோ டூ, டஸ், டிட்டை பொறுத்த வரைக்கும் மறைஞ்சு வரக்கூடிய வேர்புகளாக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்போ WHல கூட பாருங்கள், வாட் டு யூ லைக் அப்படின்னு கேட்குறோம். டூ லைக் தனியாக இருக்குது கேள்வியில், பதிலில் வரும்போது ஐ லைக் டீ அப்படின்னு வந்துடுது. வேர் டிட் யூ கோ? எங்கே போனீங்கன்னு கேட்குறோம். ஐ வென்ட் டு ஷாப். டிட் கோ ரெண்டும் சேர்ந்து வென்ட்டுங்கிற பாஸ்ட் ஃபார்முக்கு வந்துடுது. ஒய் டஸ் மீனா டேக் ஓட் மீல் அப்படின்னு கேட்குறோம். ஷீ டேக்ஸ் ஓட்ஸ் அஸ் ஷீஸ் ஆன் டயட் அப்படின்னு சொல்கிறோம். டஸ்ஸும் டேக்கும் சேர்ந்து டேக்ஸ் அப்படின்னு வந்துடுது. வென் கேன் ஷீ see you? ஷீ கேன் see me tomorrow. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டினில் கேன் இருக்குது, பதில்லையும் அந்த கேன் வெளிப்படையாகவே வந்துடுது. அப்போ டூ, டஸ், டிட் மட்டும் என்ன செய்யாதுன்னா வெளிப்படையாக வராது. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் நெகட்டிவ் ஆன்சர் கொடுக்கும்போது பதிலில் வெளிப்படையாக வர்றதை நம்ம பார்த்துருக்குறோம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களையும் பாருங்கள். நன்றி. இங்கிலீஷ் வித் திப்பு. பாய்.